டைம் வந்து 10 மணி வரைக்கும் டைம் ப்ரோ வந்துருக்கு. போனஸ் கோயில ஒரு அற்புதம் நடக்க போகுது. சிவன் ராத்திரி அன்று நாங்க வந்து இப்ப கோணேஸ்வர கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்ப வந்து சரியா 7 மணி பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா எவ்வளவு செருப்பு வச்சிருக்காங்க பாருங்க. பாண்டமான முறையிலேயே ஓடிச்சு வச்சிருக்காங்க. இது அந்த லிங்கத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கு தான் இந்த லைன்ல இருந்துக்குவாங்க. சிவராத்திரிக்கு கண்முழிக்க வந்து திரும்பி பாத்தீங்கன்னு சொன்னா கோணேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சிவராத்திரியை முன்னிட்டு அதுல சிறப்பு பூசை அந்த வழிபாட்டுக்காக போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு இந்த வருஷம் தான் கொஞ்சம் ஒரு பக்கத்தால வாகனம் வந்துட்டு இருக்கு. அதுக்காக ரெட் சிக்னல் காட்டுது. நம்ம இது கிரீன் சிக்னல் காட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம அது போகணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கிரீன் சிக்னல் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த மாதிரி உள்ளுக்கு பிளாக் ஆகிட்டு ஃபோன் பிடிக்கிறதா காணக்கூடியதாகவும் இல்லை. இப்போ நம்ம உள்ளுக்கு போயிட்டு இருக்கோம். அதுதானே இந்த பைக்கில் வந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் பாருங்க. ஆனால் உள்ளுக்கு பார்த்தோம்னா இப்போ நிறைய பக்தர்கள் போகிறத பார்வையாக உள்ளது. நம்மளோட பார்வை எல்லாமே இந்த தோட்டை திருக்கி தான் நடக்கும். ஸ்ட்ரீட் பிரேக்கர் கூட இருக்கு. என்னன்னு சொன்னா இந்த பொடிய மாதிரி வீலிங் அடிக்கிற ரேஸ் அடிக்கிறேன்னு சொல்லி இப்போ இந்த சட்டத்தை கொண்டு நினைக்கிறோம். சொன்னா நிறைய பக்தாடியார்களை காணக்கூடிய இல்லது. ஆனா இந்த வருஷம் பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. என்னன்னு சொன்னா நம்ம வாகனத்துல போற ஒரு அதிர்ச்சியா இருக்கு. போன வருஷம் எல்லாம் நடந்துதான் போனது. ஏன்னா அவ்வளவு சனம். ஆனா இப்ப சனமாக்கான இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு இல்லாம என்ன இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றா வாகன பேரணி போல வந்து ஒன்று நம்ம இப்ப பாக்கலாம். ஏற்றம் ஒன்றே சொல்லிட்டோம். அப்படியே பிடிச்சி போயிட்டு இருக்கீங்க. இறங்கிடமோ நடந்து வந்தா இதுல ஏற்றது நிறைய கஷ்டம். நாங்க போன வருஷம் நோய்க்கிறாங்க. ஆனா இந்த வருஷம் இவன் அருளால எங்களுக்கு இப்ப அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. பாதுகாப்புக்காக பக்தாடியார்களின் பாதுகாப்புக்காக இருக்கிற போலீஸ் குழுக்கள் இந்த போகிறதா உள்ளது. ஆனால் லைசன்ஸ் உள்ள இருவர்கிட்ட இதான் பார்க்கும். நாங்கள் இப்போ எங்களோட பைக்கை வைக்கிறதுக்காக வந்துருந்தா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கோயிலுக்குள்ளுக்கு போப்புறம் முதலாவது பார்க்கிங்ல இருந்து போய்த்திருக்கோம். நல்ல க்ரௌடாக இருக்குது. இதான் என்ட்ரன்ஸ். சரியா அன்னை அம்பிகைக்கு நவராத்திரி 9 நாள் கொண்டாட்டம். சிவன் ராத்திரி அன்று நாங்க வந்து இப்ப கோணேஸ்வர கோயிலுக்கு வந்திருக்கோம். முக்கியமான மெம்பர் ஒரு ஆள் அசாத் வந்து விட்டார். அவருக்காக தான் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இதுல இருந்து இப்படியே கடை ஸ்டார்ட் ஆகி போகுது. இவர் தான் இப்போ இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்தவர். இது வரக்குள்ள தான் நாங்கள் கடையை பார்ப்போம். இதில் சோர்ஸ் கிடைக்குது. இதில் கண்ணாடி இருக்குது. இதில் கெப் கடை. பார்த்தீங்கன்னா மக்களே ஆக்ஷன் போட்டு கொண்டிருக்காங்க. அழகான செக் போடு. பார்த்தீங்கன்னா கட் பண்ணி உங்களுக்கு மாங்காய் தூள் போட்டு நீங்கள் சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு நேரடியாக இப்போ இதில் பற்றி வரலாறுகளை பற்றி இப்போ இந்த கடலாம் வண்டியில் தாண்டி போனவனே சொல்லுவார். சொல்லுங்க. இப்போ வந்து சரியா 7 மணி பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. மேலே போய் பார்த்தா தான் விளங்கும். பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் போட்டுருக்காங்க. சிவனை போய் கும்பிடுறது கிடைக்காது. இப்ப லேட் ஆகும். அது கோயில்ல கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. கோணேஸ்வர கோயில ரீச் பண்றதுக்கு நினைவே திருப்தி ஆயிடுச்சு. சொன்னா போன வருஷம் சொன்னோம் நான் தனியா வந்திருக்கேன். ஜோடியா வரது கதைகள் என்ன கதை மக்களை நம்பிடாதீங்க. யாரும் கோணேஸ்வர கோயில வந்து 360 காட்டிக்க மாட்டேன். நாங்க கோணேஸ்வரர் அந்த சிலைக்கு கிட்ட போயிட்டு இருக்கோம். இதுதான் அன்னதானம் நடக்கும் இந்த கோயில். கடை தெருவால தான் இதெல்லாம் அப்படியே கடை
அப்படி அவரை காட்டி அவன் சொல்லி காட்டிட்டோம். இது கொஞ்சம் தூரம் தான் பாத்தீங்களா கோணேஸ்வர கோயில். அவன் போன வருஷம் வேண்டிக் கொண்டு நினைவு திருப்தி ஆயிடுன்னு சொன்னா போன வருஷம் சொன்னவன் நான் தனியா வந்திருக்கேன் அடுத்த வருஷம் ஜோடியா வரது வருது. அந்த கனவு பாத்தீங்கன்னு சொன்னா பூசத்தட்டு வாங்க போறாரு இப்ப தலைவர் கோயிலுக்கு போறதுக்கு. ஆனா அதுக்கு இவரெல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்க. அதுக்காக தான் கொடுத்து வந்தாங்க. வீடியோ எடுத்ததுக்கெல்லாம் சேர்த்து பூசப்பட்டு இதான் காசு இல்லாத டைம்ல கோயில்களுக்கு வரக்கூடாது, பூசத்தட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பிரச்சனை எப்படி வாகனங்கள் இங்கதான் வந்து செருப்பெல்லாம் வச்சுட்டு போகணும். செருப்பெல்லாம் கொண்டு போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு செருப்பு வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம செருப்புகளை வச்சுட்டு வந்தோம். செருப்பு வச்சா காசு கொடுக்கும், அதெல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. கோயிலுக்கு ரொம்ப யாரும் ஷூ போட்டு வர சொன்ன போல அவங்களே. பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான முறையிலேயே சோடிச்சு வச்சிருக்காங்க. இங்க பார்த்தாலே உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த இதுவும் பார்க்கிங் தான். ஆனா நாங்க அங்க வச்சுட்டு வந்துட்டோம். நினைச்சிருந்தா இங்க விட்டுருக்கலாம். ஆனா தலைவர் எங்களை போய் சொல்லியே மாத்தி வந்திருக்கிறார். ஆனா போன வருஷத்தை விட கிரவுண்ட் இல்ல வாய் கிரவுண்ட் இல்ல. போன வருஷம் மூச்சல் ஆரம்பிச்சு. ஆனா இந்த வருஷம் பார்த்தா பெருசா கிரவுண்ட் இல்ல வந்தா இருக்கு. மோட்டேஷன் ஆயிட்டு பட் கனப்படுது. இது பாத்தீங்கன்னு சொன்னா ராவணர் கல்வெட்டு. உண்மையான காத்தாடி இதான் ராவணன் வெட்டு. அதுக்கு மேல வந்து சிவலிங்கத்தை அடிச்சிருக்காங்க பாருங்க. ரைட் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காட்சி வச்சு கொண்டிருக்கு. நிறைய மக்கள் வந்து போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. பாக்குறது கலை நிகழ்வுகள் நடைபெறுகிறது ஓடியுள்ளது. ஆகவே இக்கலை நிகழ்வுகளில் கலந்து கொண்டு எல்லாம் சிவன் ராத்திரி ஏன் கொண்டாடுறேன்னு விளக்கம் சொல்லுங்க. அப்படியே முன்னேறுவோம். எப்படி எங்க வெளியில வியூவை காட்டப்படும். அடுத்ததான் உள்ளுக்கு போய் காட்டும். கற்பூரம் எரிக்கிற இடம். கற்பூரம் எரிவடையுது. இப்போ நாங்கள் உங்களுக்கு வெளியில வியூவை காட்டப்போம் சுற்றி. அடுத்ததான் உள்ளுக்கு போய் காட்டுவோம். இது அந்த லிங்கத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு தான் இந்த லைன்ல இருந்துக்குவாங்க. இன்னும் கொஞ்சம் லாங் ஆகும். ஃபுல் சனம் தான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போயிட்டு சிறப்பு. தண்ணி ஊத்துற இடம். தண்ணி ஊத்துற இடம். இந்த குழந்தை வராங்க கேட்டு அந்த தொட்டில் கட்டுற மாதிரி தான் இது. நீ உள்ள கழுத்து இந்த கடை அமைதியா வர்றாரு. வேற ஒட்டுமே கலைக்கு பண்ணிருக்கு. இந்த வியூல இருக்கு. அந்த நெய் விளக்கு எனக்கு இந்த இதெல்லாம் வைக்கிறாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னது என்னது ஊதுபத்தி போட்டுறாங்க. இதெல்லாம் பிரசாதம். ஒரு பிரசாதம் பாட்டு அதுக்கு ஒரு பிரசாதம் தான். இதான் உள்ளுக்கு போப்புறம் என்ட்ரன்ஸ். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்கு உங்களுக்கு வீடியோ காட்டலாம்னுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஆனால் சொன்னாங்க உள்ளுக்கு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி. ஸோ அந்த காரணத்துக்காக நாங்கள் உள்ளுக்கு பிளாக் எடுக்கல. இப்போ எங்களோட வந்தவரால் காலில்
பாரத்தான் தேடி குடிக்க போறோம் வந்து இழைப்பாடுறோம் இதுல காய்ச்சி முடிஞ்ச பக்கத்துல சிவராத்திரிக்கு கண் முழிக்க வந்து திரும்பி நாங்க தற்பொழுது சிலைக்கு பின்னுக்கு தானே வந்திருக்கிறோம். ஏண்டா சிவன் ராத்திரிக்கு வந்துருக்காங்க, வரலாறு தெரியாம வந்திருக்காங்க அவங்க 2 பேரும். இங்க இருந்து அனுப்பி விட்டது ஒரு பிரச்சனை இங்கே இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டத்தை பாருங்க, வர மக்கள் வந்து அதிகமா வந்துருக்காங்க. மணலி தான் விசேஷம். வந்த வேலைய செஞ்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, எங்க இருக்கோம் என்ன செய்யறாரு சொல்லி பாருங்க. சொல்றேன் மக்களை இவங்க வந்து சாமி கும்பிட வரையில வர பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்காங்க. இருக்கு இவருக்கு இதான் வேலை. போலீஸ்கார அக்கா இருக்காவோ, அந்த அக்கா அரெஸ்ட் பண்ண சொன்னா இவருக்கு கஞ்சா வைக்க கூட தான் எங்க மாட்டாரான்னு சொல்ல. இங்க பாருங்க வெக்கவா. கோணச கோயில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த அண்ணா தான் போட்டோ பிடிக்க இந்த பொடியை வந்து கேட்குறார். ஒரு போட்டோ ஒன்று எடுத்து கொடுங்க பொடியனுக்கு. நம்ம போட்டோ அடிக்குமா, செல்ஃபி அடிக்கும் தலைவர் ஃபேன்ஸ் இதெல்லாம். வேற வேற லைன் ஒன்றே போட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தான் இப்போ அங்கே நிகழ்ச்சியில் 2 ஆடின பிள்ளைங்க ஆடி முடிஞ்சு வந்துருக்காங்க. இல்லாட்டியும் கூப்பிட்டு கேளுங்க. மக்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கான். மழை பெய்யறதால ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. பார்த்தீங்கன்னா உலக மழையை பாருங்க. இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்படி நடக்குதான் மழை அடிக்குது. இல்லை காத்தோட மழை அடிக்குது. அடிக்கிற காற்று ஆல்ரெடி வேலை இல்லை அப்படி இருக்கு. இந்த சுருள் முடி அக்காட முடிய பார்த்து வேற லெவலா இருக்கா இது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை ஆடுறதுக்கான நிகழ்ச்சி வேறு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நான் இங்கே ஒதுங்கி இருக்கேன். இதுடன் கூடிய காலநிலை மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு நிற்கிறாங்க. இப்படி ஒன்று நடந்தது இல்லையா, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஜீவனை பாருங்க. கூட இது சவுண்ட் கூட எல்லாருக்கும் வந்து சிவன் வந்து ஜீவன் ராத்திரி சிறப்பான சம்பவம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பிளான் பண்ணி கூட பைக்ல வாத்தின 3 கட்டிக்கிட்டு சந்தோஷம். நிகழ்ச்சி பண்ணிட்டாங்க. பாய் பாய். நான் வந்திருக்கிற யாருன்னு தெரியுமோ, தமிழ் ப்ரோ. கடைசியா வந்து தமிழ் ப்ரோ எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நாங்க போற டைம் தான் தமிழ் ப்ரோ இப்போது ரோட்டில் உள்ளோம். இப்போ வந்து இப்போ டைம் வந்து எத்தனை மணி? 10 மணி வரைக்கும் தமிழ் ப்ரோ வந்துருக்கு. நாங்கள் வந்து போறோம். சரியா நம்மளால முடிஞ்சிருதா இல்லை முதலாவது சம பூசம் முடிஞ்சு. அப்படியா என்னத்துல வந்தீங்க? நாங்கள் ஆட்டோவில் வந்தேன். ஆட்டோ முடிச்சுட்டு அடிக்கல. நாங்கள் வீட்டை போகல. இங்கே நினைக்கிறோம் இங்கே முன்னுக்கு பிஸ்னஸ் லெவலில் வந்து அப்படியே குழம்பு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட பிரச்சனை தக்காளி ப்ரோ கொஞ்சம் உடம்பெல்லாம் வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் வெளியே இது ஆகின மாதிரி. எங்க அவர் யாரு நினைக்கிறேன் 2 பேரும் கிடையாது நினைக்கிறேன். இந்த அவர் தான் அவர். அப்ப என்ன கோயில்ல கோயில்ல கொஞ்சம் சனம் தான் லைட்டா இருக்கு. கஷ்டம் தானே. நாங்க அப்படியே படுக்கணும் சிவன்கிட்ட போயிட்டு அப்படியே சுத்தலாம் தெரியுங்க. எத்தனை மணிக்கு வந்து நீங்க மேல அங்க நடுங்க நடுங்க அங்க போயிட்டு அப்படி இங்க வந்துக்கோங்க. எத்தனை மணி வந்ததோ 7 மணி வந்தது பல்ல வந்துட்டோம். இங்க வந்து உங்களோட நம்பர் இவர நம்பர் தான் இருக்கு. முந்தினாத்த எடுத்து கேட்டேன் அந்த வீடியோ. அனுசன் அனுசன் வந்து அவன் மெட்டிக்குள்ள அனுசன் அவன் வந்து சொன்னாப்புல உங்களுக்கு கால் பண்ணு. பார்த்தீங்க என்ன சொன்னா ஆக்கெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. என்ன மாதிரி செய்ய போறீங்க?